சைலேஷ் கொலனோ ஹிட் ஃபர்ஸ்ட் கேஸ் மற்றும் ஹிட் செகண்ட் கேஸ்னு ரெண்டு படங்களை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஹிட் தேர்ட் கேஸில் நானி தான் லீடாக நடிச்சிருக்காரு. இந்த படம் நாளைக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. இவர் டைரக்ஷன் பண்ண ஹிட் ஃபர்ஸ்ட் கேஸ் மற்றும் ஹிட் செகண்ட் கேஸ் இந்த ரெண்டு படங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹிட் ஃபர்ஸ்ட் கேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஆரம்பத்தில் காணாம போற பிரீதின்ற ஒரு பொண்ணு, இதை கண்டுபிடிக்க வர படத்தோட ஹீரோவான விக்ரம் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாரு. இன்வெஸ்டிகேஷன் போயிட்டே இருக்கும்போது படத்தோட ஹீரோயினும் காணாம போறாங்க. இவங்க ரெண்டு பேரையும் ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா என்பதுதான் இந்த ஹிட் ஃபர்ஸ்ட் கேஸ் படத்தோட கதையே. படத்தோட மிகப்பெரிய பிளஸ்னா ஹீரோவோட ஆக்டிங் தான். இவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ற சீன் மற்றும் கோவப்படுற சீன் எல்லாமே நடிப்பு ரொம்பவே சூப்பரா இருந்தது. படத்தோட இன்னொரு பிளஸ்னா படத்தோட சஸ்பென்ஸை செம்மையா மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க லாஸ்ட் வரைக்கும். அதே மாதிரி கிளைமேக்ஸ் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. இவங்க சஸ்பென்ஸ் மெயின்டைன் பண்ண இடம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இவங்க தான் கடத்திருப்பாங்களோன்னு ஒருத்தர் மேலேயும் நம்மளோட கவனத்தை சிதறடிப்பாங்க. ஆனால் அவங்க இருக்கவே மாட்டாங்க. கிளைமேக்ஸில் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டும் வச்சிருப்பாங்க. அந்த ட்விஸ்ட் நல்லாவே ஒர்க் ஆகியிருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் போக போக ரொம்பவே என்கேஜிங்காக பண்ணியிருப்பாங்க. ஸ்க்ரீன் பிளே மியூசிக்கும் படத்துக்கு ஏற்ற மாதிரி ஓகேவா போட்டிருக்காங்க. மொத்தத்தில் படம் உண்மையிலே நல்லாவே என்கேஜிங்காகவே இருக்கு. இந்த ஹிட் ஃபர்ஸ்ட் கேஸ் படத்துக்கு நாங்கள் தர ரேட்டிங் 5க்கு 3 கொடுக்கலாம். அதுக்கு ஏற்ற படம் தான் ஹிட் ஃபர்ஸ்ட் கேஸ். அடுத்ததான் ஹிட் செகண்ட் கேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஆரம்பத்தில் ஒரு பார் அட்டெண்டரை கொலை செஞ்சிடுறாங்க. ஆனால் அந்த கொலையை பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தலை மட்டும் தான் அந்த பொண்ணோடது இருக்கும், கை கால்னு இது ரெண்டுமே வேற வேற பொண்ணுது. இதை யார் தான் கொலை பண்ணியிருப்பாங்கன்னு ஹீரோவான கேடி களத்தில் இறங்குறாரு. ஃபைனலாக அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சாரா இல்லையான்றது தான் இந்த ஹிட் செகண்ட் கேஸ் படத்தோட கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ்னா, இந்த படத்தில் மேக்கிங் ஃபர்ஸ்ட் கேஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தில் ஹீரோவாக நடித்த கேடி இவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. என்னதான் ஹிட் ஃபர்ஸ்ட் கேஸ் அளவுக்கு இல்லைனாலும் பெர்ஃபார்மன்ஸில் இவர் நல்லா தான் நீட்டாக நடிச்சிருக்காரு. படத்தில் ஸ்க்ரீன் பிளே என்கேஜிங்காக போகும். படத்தோட ஆரம்பமே கதைக்குள்ள போயிடுவாங்க. அது பண்ண விதம் ரொம்பவே நல்லா இருந்தது. ஆனால் படத்தில் ஹீரோயின் கேரக்டர் படத்துக்கு சுத்தமாக எடுபடவே இல்லை. அவங்க வர சீன் தான் கொஞ்சம் போர் அடிச்சதே தவிர இவங்க பண்ண இன்வெஸ்டிகேஷன் ரொம்பவே நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்துலையும் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு ரொம்பவே நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த படத்துலையும் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஹிட் ஃபர்ஸ்ட் கேஸ்க்கும் ஹிட் செகண்ட் கேஸ்க்கும் லிங்க் வைப்பாங்க. அந்த லிங்க் நல்லாவே இருக்கும். அது நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஹிட் 2ல நம்ம நானி பயங்கரமான கேமியோவை கொடுத்து ஹிட் 3க்கு லீடு கொடுத்துருக்காரு. நாளைக்கு ஹிட் 3 படம் பார்த்த பிறகு தான் ஹிட் 3 படம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும். இந்த ஹிட் 2 செகண்ட் கேஸ்க்கு நாங்கள் தர ரேட்டிங் 5க்கு 2.75 கொடுக்கலாம். அதுக்கு ஏற்ற படம் தான் இந்த ஹிட் செகண்ட் கேஸ். இந்த ரெண்டு படங்களும் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்கு. யார் யாரெல்லாம் இந்த ஹிட் 1 and 2 பார்த்துட்டீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஹிட் தேர்ட் கேஸ்க்கு யார் யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க.